சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கண்டிப்பா இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான ஆடிஷன்லாம் முடிஞ்சு, இப்ப ஒரு வாரத்துக்கான அந்த தீம் அடிப்படையில போட்டியாளர்கள் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோக் ரவுண்ட் இப்ப போன வாரம் தளபதி திருவிழா, அதை தொடர்ந்து இந்த வாரமும் ஒரு பிரம்மாண்டமான சுற்று ஒன்று காத்திருக்குதாம். அந்த தீம் அடிப்படையில் பாடக்கூடியவங்கள கோல்டன் ரொமான்ஸ் கொடுத்துட்டு மீதி நபரை டேஞ்சர் ஜோன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை டேஞ்சர் ஜோன் அனுப்புனாங்கன்னா இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்குது. அந்த எலிமினேஷன் போகக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல பாடக்கூடிய போட்டியாளர்கள் குழந்தைகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இந்த பயணம் போகுது அப்படின்னாலும் இவ்வளவு போட்டியாளர்களையுமே எல்லா வாரமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஒரு சில வாரங்கள் எலிமினேஷன், அதுலயும் நாட்கள் நெருங்க நெருங்க டபுள் எலிமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல ரொம்ப சுமாரா பாடக்கூடிய, ஓகே இவங்க அடுத்த அளவுக்கு கொண்டு போனா நல்லா பாடக்கூடிய குழந்தைகளோட திறமை கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வாரம் எலிமினேஷனை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இப்போதைக்கு மித்ரா, அபிஷேகா, சுமன் ராஜ் இது மாதிரி ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க இந்த டேஞ்சர்ல வராம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன பாட முடியுமோ அவங்களோட அவுட்புட்டை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த குழந்தைகள போட்டி நடக்கிறதால வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறத வச்சுதான் ஆகணும். அப்படிதான் சீசன் 4 லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல பல எலிமினேஷன் கடந்து திவினேஷ் டைட்டில் வின் பண்ணாரு. நடுவர்கள் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தாலும் வேற வழி கிடையாது. எல்லா வாரமும் இப்படி ஒட்டுமொத்த போட்டியாளர்களுமே அடுத்த சுற்றுக்கு அவங்க கொண்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்தால எலிமினேஷனை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா வாரங்கள்லயும் எலிமினேஷன் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குதாம். அப்படி ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல இப்ப பாடக்கூடிய குழந்தைகள்ல எந்த நபர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகலாம், இல்ல இவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுல மறுபடியும் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குது. சொல்ல போனா இந்த திரைப்படத்துக்கான தீர்ப்பை இன்னைக்கு நீதிபதிகள் வாசிச்சிருக்காங்க. அதுல சிபிஎஃப்சி தரப்பு சார்பா தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு குழு கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதை விசாரிச்ச நீதிபதி உடனே இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி டீமை சேர்ந்தவங்க அவங்க அப்பீல் பண்ணி அதுக்கான கால அவகாசம் கொடுக்காம நீட்டிக்கப்பட்டதா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த தீர்ப்பு போயிட்டு மறுபடியும் இந்த வழக்கை கடந்த 20 விசாரிச்சாங்க. தீர்ப்பு 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு இந்த வழக்கோட தீர்ப்பை விசாரிக்கும் போது தனி நீதிபதியோட அந்த உத்தரவை நாங்க ஒத்தி வைக்கிறோம், நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தனி நீதிபதி முன்னாடி நீங்க 2 பேரும் ஆஜராகி படத்துக்கான இந்த வழக்கு தொடருங்க, அது சார்பில் தனி நீதிபதி முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் தலைமை நீதிபதி உத்தரவு போட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால இப்ப ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுல மறுபடியும் சிக்கல் வந்திருக்கு. ஒருவேளை இன்னைக்கு படக்குழு தரப்புக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா தணிக்கை சான்றிதழ் வாங்கி பிப்ரவரி மாசம் படத்தை ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அது முடியாத காரியமா போயிடுச்சு.